என்னோட ரீடிங் ட்ராக்கரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நான் ஒரு 300 புக்ஸ் கிட்ட படிச்சிருக்கேன். ஆனா அதுல ரொமான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மி தான், ஒரு 15-20 அவ்வளவுதான் இருக்கும். நான் மோஸ்ட்லி ரொமான்ஸ் அவ்வளவா படிக்கிற ஆள் கிடையாது. மோஸ்ட்லி லிட்ரரி ஃபிக்ஷன், கிளாசிக் த்ரில்லர் அந்த மாதிரி தான் படிப்பேன். அதாவது ரொமான்ஸ் பிடிக்காத ஒருத்தருக்கு எனக்கே இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்னோட டாப் 5 ஃபேவரட் ரொமான்ஸ் நாவல்ஸ். ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கும் போது ஃபால்ட் இன் ஆர் ஸ்டார்ஸ் அந்த ஜான் கிரீன் எழுதின அந்த நாவல் படிச்சேன். படமா வந்திருக்கு, நீங்க பாத்துக்கலாம், இல்ல நீங்க அந்த புக்கே கூட படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அது ரொம்ப பாப்புலரான ஒரு ரொமான்ஸ் நாவல். அதுல என்னன்னா ஒரு 2 பேரு நம்மளோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஒரு இல்னஸ்ல இருப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த சமயத்திலையும் அவங்க லைஃப்ல இருக்கிற அழகான விஷயங்களை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு நிறைய புக்ஸ் படிப்பா. அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆத்தரோட ஒரு புக்கை நிறைய தடவை படிச்சிருப்பா. கடைசியில அந்த புக்ல ஒரு கிளிப் ஹேங்கர் மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட் எண்டிங்கா இருக்காது. இது என்ன ஆச்சு அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு நிறைய டவுட் இருக்கும். இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த ஆத்தரோட மேனேஜரா யாரையோ ட்ராக் டவுன் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணி அவரை நேரம் மீட் பண்றதுக்கு இந்த பொண்ணு கூட்டு போவான். அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ஆம்ஸ்டர்டாம் போவாங்க, நெதர்லாண்ட்ஸ்ல. அந்த இடத்த ஆத்தர் அந்த டிஸ்கிரைப் பண்ணியிருந்த விதமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தது. எனக்கே அங்க போகணும், ஒரு சிப் ஷாம்பியன் டேஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகா வர்ணிச்சு எழுதியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு தீம், இதே ஒரு சாயல்ல 2 படம் நான் பார்த்தேன். அஜித் அவங்க நடிச்சிருந்த ஒரு படம், பேர் எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்னு கீதாஞ்சலி, இல்ல இதே தேர்விடாதே அப்படின்ட்டு மணிரத்னம் அவங்களோட படம். 2மே இந்த மாதிரிதான். ஹீரோ ஒரு சேட்னஸ்ல இருப்பாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் லைஃப்ல இருக்க கொஞ்ச நாள் தான் இருக்கு, அந்த லைஃப்ல இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைடை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க. நமக்கு ஒரு ஹோப் வரும் அதெல்லாம், அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு இது ஃபர்ஸ்ட் பிடிச்சதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த புக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. இருந்தாலும் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். நெக்ஸ்ட் ரெட் ஒயிட் அண்ட் ராயல் ப்ளூ அப்படின்ற ஒரு புக்கு இப்போ நான் ரீசெண்டா படிச்சேன், போன வருஷம். அந்த புக் என்னன்னா ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு ஃபன்னியான ஒரு லவ் ஸ்டோரி. அது ஒரு யூஎஸ்ல பிரசிடென்ட்டோட பையன், அவருக்கும் யூகே பிரிட்டன்ல பிரின்ஸ் அவருக்கும் 2 பேருக்கும் நடுவுல ஒரு கிளாஷ்ல ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள அவ்வளவா பேசிக்காம அப்படி இருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல திருப்பி ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ற மாதிரி ஒரு சூழல் வருது. அப்ப அவங்க திருப்பி மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வருது. இது எப்படின்னா இந்த கே மென் இல்ல பை மென் அவங்களுக்கு உள்ள நடக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் திங். இதுல இந்த அலெக்ஸ் அப்படிங்கிற கேரக்டருக்கு தான் யாரு அப்படிங்கறதே தெரியாது. நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அவங்க ஃபேமிலி அவர் கூட சப்போர்ட் பண்றது, நிறைய விஷயங்கள் அந்த புக்ல நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒரு இந்தியன் ரொமான்ஸ் நாவல். இந்தியன் ரொமான்ஸ் நான் சேத்தன் பகத் அந்த மாதிரி புக் எல்லாம் சொல்வேன்னு எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ல, நான் விட்டுருல, அந்த டாபிக்லயே நான் வரல. நோனா உப்பல் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு புக் எழுதினாங்க. போன வருஷமா அதுக்கு முதல் வருஷமா நினைக்கிறேன், ஃபுல் மீட் வைஸ் அப்படின்ட்டு ஒரு புக். அந்த புக் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. அதுல ஒரு 2 பேரு ஹை ஸ்கூல் லவ்ஸ், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர்ஸ் ஆயிருப்பாங்க. நல்லா போயிட்டு இருக்கும் அவங்க 2 பேர் வாழ்க்கையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவான். அந்த பொண்ணால அதை தாங்கிக்கவே முடியாது. அதுல இருந்து அவ வீட்டுக்குள்ளேயே அவ ரூம்குள்ளேயே இருந்துட்டு ஒழுங்கும் சாப்பிடாம யார்கிட்டயும் பேசாம, காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க நீங்க, அதெல்லாம் அட்டென்ட் பண்ணாம அவ அப்படியே ஃபுல்லா அப்படி தனிமையிலேயே இது பண்ணிடுவா, யார்கிட்டயும் பேசாம. அந்த மாதிரி கிரீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தவங்களை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி பாதிக்குது அப்படிங்கறத பத்தி நான் நல்லா சொல்லியிருப்பாங்க. அண்ட் நமக்கு இந்தியன் நாவல் அப்படிங்கறதுனால நமக்கு அந்த நடக்கிற விஷயங்கள், இந்த கான்வர்சேஷன் எல்லாம் கொஞ்சம் நமக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்குள்ள 2வதா அதாவது ஏற்கனவே அந்த லைஃப்ல இருந்த பையன் தான். ஸோ அவங்க கூட அவங்க பேசுறதுக்கோ சரி எல்லாத்துக்குமே தயங்குறாங்க.
பாக்குறவங்க என்ன நினைப்பாங்களோ, கிரீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அதை கடந்து வர்றதுக்கான அது வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த் தேவைப்படும் அப்படிங்கிறது என்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. அதனால எனக்கு அந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல வந்து ரொமான்ஸ் இருக்கு, ஆனாலும் அதையும் தாண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதுல ஃபேமிலி சுத்தின சரௌண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, ஹோல்சமா இருந்தது அந்த கதை படிக்கும் போது. அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒரு ஜாலியான ஒரு ரொமான்ஸ் ரெக்கமெண்டேஷன், யூ டிசர்வ் ஈச் அதர் அப்படின்ட்டு. அந்த புக் அதுல பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து என்கேஜ் ஆயிருக்கும். கல்யாணத்துக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்றப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து செம்ம கியூட்டா இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. ஒன் டேல நீங்க எடுத்தீங்கன்னா படிச்சு முடிச்சிடலாம், அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபன்னியான ஒரு அந்த மாதிரி ஒரு நாவல் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா இருந்தது. அண்ட் 2 கேரக்டருமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹீரோயினா சும்மா வந்துட்டு ஹீரோ லவ் பண்றா அவ்வளவுதான், அவளுக்கு பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த ஃபீமேல் லீடுக்கு அவ்வளவு ஒரு பர்சனாலிட்டி எல்லாமே வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். அண்ட் அதுல வந்துட்டு ஒரு லைன் வரும், எனக்கு அந்த லைன் கரெக்டா தெரியல. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப வந்துட்டு ஏதோ கொஸ்டின் கேட்பாங்க, அவளுக்கு வந்து பிடிக்காத கேள்வியோ இல்ல அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியாத ஒரு கேள்வியா இருக்கும். அவ டக்குனு வாய்ப்புல வந்து சாப்பாடு திணிச்சு வச்சுட்டு அடைச்சுக்குவா. அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியான மூமெண்ட்ஸ், கியூட்டான மூமெண்ட்ஸ் இருந்தது. அதை படிக்கும் போது அவ்வளவு நல்லா இருந்தது. அண்ட் அஸ் நோ அந்த ரொமான்ஸ் அவ்வளவா படிக்காத எனக்கே வந்து எனக்கு அந்த புக் படிக்கிறப்ப ஃபுல்லா நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்டா ஒரு புக் வந்துட்டு த டூ ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு லின் பெய்டர் அவங்க எழுதினது. அவங்க எழுதின பெட்டர் தென் த மூவிஸ், அதுல வர எல்லா புக்குமே பாப்புலர் தான். ஆனா எனக்கு அந்த பெட்டர் தென் த மூவிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகல. கொஞ்சம் போனேன், எனக்கு வந்து ஒரு 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 4-5 சாப்டர் படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு கதை மூவ் ஆகிற மாதிரியே தெரியல அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அதனால இந்த புக் வந்து நான் ஒரு தடவை ஆடியோ புக்கா கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்படின்னா, இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த பொண்ணு வந்து தூங்கி எந்திரிக்கிறா. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து, அதாவது அவளை வந்து கன்ஃபஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சிருக்கா. போற வழியில பார்த்தா வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு போவா. அங்க போய் பார்த்தா அவளுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த நாளே வந்து அவளுக்கு ரிவைன் ஆயிரும். என்னென்னமோ பிளான் பண்ணிப்பா, ஆனா கடைசியில அது சொதப்பி போய் எல்லாதாயி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா திருப்பி வேலண்டைன்ஸ் டே வரும். என்னடா இது திருப்பி திருப்பி அதே வருது அப்படிங்கிற மாதிரி. அதான் டூ ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ்ல வந்து ரொமான்ஸ் நான் படிச்சதே இல்லை. நான் வந்து படிச்சதுலாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிக்ஷன், அந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன். ஒரே கருத்து புக்கா தான் படிச்சிருக்கேன் தமிழ்ல. உங்களுக்கு ஏதாவது தமிழ்ல ரொமான்ஸ் நாவல் சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா படிக்கலாம். அண்ட் இந்த மாசம் நானும் நிறைய புது புக்ஸ் ரொமான்ஸ் ஜானர்ல படிக்கலாம் அப்படின்ட்டு நானும் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் வயசுக்கு நான் வந்து ஏதோ ஒரு ரொம்ப வயசான ஒரு ரொம்ப சீரியஸான புக்காக படிச்சுட்டு இருக்கேன் நானு. ரொம்ப லிட்ரேச்சருக்குள்ள போய் மூழ்கி அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன். அதனால அப்பப்போ இந்த மாதிரி ஃபன்னியா ஏதாவது படிக்கலாம் அப்படின்ட்டு நானும் நினைச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான நாவல்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.